செய்திகள் வாசிப்பது சரவணா. தமிழ்நாட்டில் திருவிழாக்களில் நடைபெறும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் பெண்களை வைத்து ஆபாச நடனம் ஆடிவரும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு கிராமிய நாட்டுப்புற மேடை நடன கலைஞர்கள் மற்றும் திருநங்கை மாற்றுத்திறனாளிகள் அனைத்து கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் புகார் மனு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம். தமிழ்நாடு முழுவதும் சமீப காலமாக கோவில் திருவிழாக்களில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சில நடன நிகழ்ச்சி நடத்துபவர்கள் ஆடலும் பாடலும் என்ற பெயரில் பெண்களை வைத்து ஆபாசமாக உடையை அணிந்து நடனமாடி வருகின்றனர். இதனை பார்ப்பதற்காக பல்வேறு கிராமங்களிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்தும் பொதுமக்கள் வந்து இந்த ஆபாச நடனங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். இதனால் பெற்றோர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் கோவில் திருவிழாக்களில் மகாபாரதம், துரியோதனன் வதன் செய்யும் நிகழ்ச்சி, இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இதனால் சுமார் 2000 நாடக மேடை கலைஞர்களின் குடும்பங்கள் இதன் மூலம் வாழ்வாதாரம் நடத்தி வந்தனர். இந்த ஆபாச ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மூலம் 2000 நாடக மேடை கலைஞர்களின் குடும்பம் பாதிப்புக்குள்ளாகி வருகிறோம் என்றும் நாடக மேடை கலைஞர்கள் மிகவும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு கிராமிய நாட்டுப்புற மேடை நாடக கலைஞர்கள் மற்றும் திருநங்கை மாற்றுத்திறனாளிகளின் அனைத்து கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் மனு அளித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கேவிகுப்பம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற கோவில் திருவிழாவில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள் பெண்களை வைத்து மேடையில் ஆபாசமாக நடனமாடியதை அடுத்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் ஆபாசமாக பெண்களை வைத்து நடனமாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அதே குழுவை சேர்ந்தவர்கள் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தி வருவதாகவும் நடத்தப் போவதாகவும் தகவல் வெளியானதை தொடர்ந்து குடியாத்தம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்களிடம் தமிழ்நாடு கிராமிய நாட்டுப்புற மேடை நடன கலைஞர்கள் மற்றும் திருநங்கை மாற்றுத்திறனாளிகள் அனைத்து கலைஞர்கள் நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பார்த்திபன் மற்றும் பெண்களை வைத்து ஆபாசம் நடனம் ஆடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என புகார் கொடுத்துள்ளார். செய்திகளுக்காக சிவா மற்றும் ஏழுமலை.